சுழற்சி. தப்பாக ஆரம்பிச்சது தப்பாக தான் போய் முடியும். என் வாழ்க்கையும் அப்படி தான். கஷ்டப்படுறவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். டேய் என்னடா சாப்பிட்றீங்க? இதை பார்த்தா என்னன்னு தெரியல. கொஞ்சம் தாங்கடா. நானே எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஐஸ்கிரீம் வாங்க சாப்பிட்றோம். நீ கேட்டா நான் கிட்டுட்டுமா? வேணா உங்கள் அப்பா கிட்ட போ கேளுடா. கொஞ்சம் தாங்கடா. போ போ திருடி போ சாப்பிட்டு போ. டேய் திட்டு சாப்பிட தப்பு இல்லையாடா, கொஞ்சம் தாங்கடா. ஜீவா, மா என்னையா தேடிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா பசிக்குதுமா. இந்தாயா, போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ. சரிம்மா. நான் பெத்து போட்ட மாதிரி இருக்கு. வரட்டும் வரட்டும். டேய், பா எங்கடா பா அம்மா காசு நாங்கப்பா அரிசி காசு? பா 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 காசு. தாங்கப்பா. நானே ஊறுகாய் வாங்கறதுக்கு காசு இல்லைன்னு நினைச்சேன். பா 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 தாங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா சரோ சரோ, வீட்ல யாரும் தானே? இல்லை, அப்போ ஓகே. வாழ்க்கை நல்லா போகுதுன்னு நினைக்கும் போது தான் அதை மாற்றுறதுக்காகவே சில விஷயம் நடக்கும். அது பாதிக்கப்பட்டவங்க தப்பு கிடையாது. வாழ்க்கையோட இன்னொரு பாதையை இன்னைக்கு தான் பார்த்தேன். டோடா ஐஸ்கிரீம் பிச்சை வரான், நான் உரைக்கிறியா?
போறியா? இதுக்கு மேல நான் உன்னை இங்க பார்த்தேன். தப்பான சில விஷயம் அப்போ எனக்கு சரியாக போட்டுச்சு. அப்போ ஓட ஆரம்பித்தேன். ஜீவா, இந்த 15 வருஷத்தில் என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் மாறிச்சு. இதுதான் நான் ஜீவா. ஜீவா, சிவானை கூப்பிடுறாரு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? வாழ்க்கையில நல்லா வாழணும்னு நம்பிக்கை இருக்கா? அப்படி நம்பிக்கை இருந்தா நான் சொல்ற ஒரு பிசினஸ் செய். எங்கேயோ போயிடும், எங்கேயும் பிடிபட மாட்டேன். நான் கேரண்டி. நீ மச்சான் பண்ணலாம் நடி. செய்கிறேண்ணே. என் வாழ்க்கை நான் காட்டுற வழியில் தான் போச்சு. இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கிறேன். எதுவுமே இல்லாத என் வாழ்க்கையில் அப்போ காசு தான் இல்லாமல் இருந்துச்சு. ஜீவா, நம்ம சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நிலமை பெருசு பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு என்னமோ மேலும் மேலும் இப்படி பண்ணுறது தப்பு மாதிரி தோணுதுடா. ஒரு மாதிரியா இருக்கு மச்சி. ஏன் நமக்குன்னு லைஃப் இல்லையா? நமக்குன்னு ஃப்யூச்சர் இல்லையா? நமக்குன்னு ஃபேமிலி இல்லையா?
நமக்கா உனக்குன்னு சொல்லு மச்சான். இந்த உலகத்தில் முதல் ஒருத்தன் பிறக்கிறான்ல, அப்போ உனக்கு ஆர்வமாக இருக்கிறதே அவங்க அம்மா அப்பா தான். அந்த ஆர்வமே சறுக்கும் போது தான் என்ன மாதிரி ஆகும். எல்லாமே காசு தான் மச்சான். காசு இருந்தால் எதையும் வாங்கிடலாம். நம்ம பண்ணுற தப்பு நம்மளை மட்டும் பாய்ச்சா பரவாயில்லடா, அடுத்தவனை பாதிக்குது, அடுத்தவனோட குடும்பம் பாதிக்குதுடா. இது ஒரு சுழற்சி. ஒருத்தனை விட்டா இன்னொருத்தன் பின்னால் அது போய்கிட்டு தான் இருக்கும். சுழற்சி நீ மாற்றணுன்னா எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே போய் மாற்று. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இந்த சமுதாயத்தில் முட்டி மோதி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை காட்டும்போது அது நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அப்படின்றது தான் அந்த குழந்தையோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நான் இப்படி ஆணுக்காலும் நாளடா, எங்கள் அம்மா அப்பா தான். சுழற்சி நீ மாற்றணுன்னா எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே போய் மாற்று மச்சான். இப்படி தான் வாழணுன்றது ஒரு வாழ்க்கை, அது எல்லாம் உள்ளவனுக்கு. எப்படியும் வாழலான்றது இன்னொரு வாழ்க்கை, அது எதுவுமே இல்லாதவனுக்கு. நான் எதுவுமே இல்லாதவன், இப்படி தான் இருப்பேன். சும்மாலாம் யோசிச்சுட்டு இருக்காத, பைத்தியம் முடிச்சிடும். வா கிளம்பலாம். நீ மச்சான் நில்லு, யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. மச்சான் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. சில முடிவுகளை நம்ம மாற்றவும் முடியாது. எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைச்சி வரும். சுழற்சியை மாற்றணுன்னா எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே போய் தான் மாற்றணும். சுழற்சி, முழுநிலை, தொடர் வரிசை. உங்க அம்மா என்னடா குடிக்காரி? எப்படி சரியாடா? சும்மாரெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காது, பைத்தியம் முடிச்சிடும். ஒன்று பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ, எப்படியும் வாழலான்றது இல்லை, எப்படியும் வர டீமோட ஹீரோ இவரு செம்ம இவங்க வந்து ப்ரொடக்ஷன் சைடு ஹெல்ப்பரு, பேர் நட்டுலியன். வந்ததுலேருந்து சிங்காமே சாப்பிட்டுருக்காரு உட்காந்து எடுத்துகிட்டு வந்து. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாமு, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாப்பில். இவரை பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரு.
மியூசிக் விற்கிற இடம்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கூட மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா பத்தியா